பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது, தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது.
அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இதுல இந்த முதல் வசனம் 3:1 ஆகாக் என்பது அமலேக்கியரின் அரசர்களுடைய பெயர் என்று சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 15:8 கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த ஆகாகியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமலேக்கியருடைய ஒரு பிரிவை குறிக்கும் ஒரு சொல் என்று சொல்லப்படுகிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேலரின் எதிரிகளாக பலமுறை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க போரிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யாத்ராகம் 17:8-16, 1 சாமுவேல் 15:8, 1 நாளாகம் 4:41-43 வரை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இந்த அமலேக்கியனான ஆமான் யூதர்களை அழிக்க முற்பட்டதற்கு இது ஒரு காரணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆமான் யாரு? ஒரு அமலேக்கியன். இவங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே எப்பவும் என்ன இருந்தது? ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ அரசாங்கத்துல இந்த ஆமானுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது பதவியில அவருக்கு உயர்வை கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த ஆமானை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அதுல அரண்மனையில ஒரு சட்டம் இருந்தது. இதனால எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆமான வணங்கினாங்க. ஆனா கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மொர்தகாய் மட்டும் சட்டத்தை மீறுகிறத பார்க்கிறோம். அவங்க கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, வேலையில கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, நீ ஏன் ஆமான வணங்க மாட்டுற, நீ சட்டத்தை மீறுற, நாட்டில் உள்ள சட்டத்தை மீறி நடக்கிறிய ஏன்னு கேட்டா இவன் சொல்றான், நான் ஒரு யூதன், நான் யாரையும் மனுஷங்களை வணங்க மாட்டேன். அப்போ யூதர்கள் தெய்வத்தை மாத்திரம்தான் வணங்குவார்கள், மனுஷங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அதனால இந்த ஆமான் சொல்றான், நான் மனுஷங்கள்லாம் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது என்ன பண்றாங்க, இவங்க ஆமான்கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த ஆமான் இந்த மொர்தகாயை மட்டும் அழிக்க கூடாது ஏன்னு சொன்னா, இவர்கள் யூதர்கள்ல, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்போ மனுஷர்களை வணங்க மாட்டாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இவனை அழிக்கிறது பெரிய காரியம் இல்லை, இவனுடைய எல்லா ஜனத்தையுமே என்ன பண்ணணும், அழிக்கணும், யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறான். இப்படி தீர்மானம் எடுத்து இவன் என்ன பண்றான், எல்லா மாதத்தையும் போட்டு சீட்டு போடுறான். சீட்டு போட்டு எந்த மாதத்துல இதை செய்யலாம் அப்படின்னு இது பண்ணும்போது ஆதார் மாதம் 12ஆம் மாதத்தின் மேல அந்த சீட்டு விழுது. உடனே என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இத மாதிரி ஜனங்களுக்குள்ள ஒரு அதாவது இனத்தார் பெருகி இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை அப்படியே விட்டா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நாட்டில் உள்ள சட்டங்களை எல்லாம் இவங்க மதிக்க மாட்டாங்க, அதனால ராஜா இப்படி விட்டுருக்கிறது சரியில்லை, இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்றான், அதாவது நான் கஜனாவுக்கு நான் என்ன கொடுக்குறேன், 10,000 தாலந்து வெள்ளியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா இந்த அதாவது இவன் அவ்வளோ வெள்ளிய அவன் கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா ராஜா ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஆனா அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அந்த வெள்ளிய நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், தன்னுடைய மோதிரத்தை கழற்றி அவன் கையில கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 10,000 வெள்ளியினுடைய மதிப்பு என்னன்னா, இன்றைய மதிப்பின்படி கிட்டத்தட்ட 600 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய ரூபாயை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு அப்ப என்ன, அந்த பணம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, யூதர் குலமே அழிக்கணும். அப்ப யூதர்களை அழிக்கும் போது என்ன பண்ணிடலாம், கொடுத்த பணத்தை கொள்ளையாடிடலாம், அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல அவன் என்ன பண்றான், நான் 10,000 வெள்ளி தாளந்த உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 600 கோடி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி சொல்லும்போது ராஜா சொல்றார், பரவாயில்ல நீ எனக்கு கொடுக்க வேணாம், ஆனா நீ என்ன வேணுமா செய், உன் சத்துருக்களுக்கு என்ன வேணுமா செய்ன்னு சொல்லி மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துட்டான்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜா, அதாவது ராணி தன்னுடைய சொல் பேச்சு கேட்கலன்னும் போது எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுனா, ஆனா ஒரு குலத்தையே, யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லும்போது அந்த தனிப்பட்ட ஒரு நபருடைய ஆலோசனையை மட்டும் அவன் கேட்குறான். ஆனா ராஜா என்ன பண்ணியிருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மத்தேஸ்து பண்ணி அதுல என்ன பண்ணலாமா வேணாமான்னு என்ன பண்ணியிருக்கணும், விசாரிச்சிருக்கணும். ஆனா அந்த விசாரணையில அவன் தவறுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு தலைவன் என்ன பண்ணணும், அதை விசாரிக்கணும். முத்திரை மோதிரம் எல்லா அரசாங்கத்துல என்ன ஆணை பிறப்பிட்டாலும் அந்த மோதிரம், முத்திரை மோதிரத்தை அது மேல வைப்பாங்க, சீல். அப்போ அப்படிப்பட்டவன் அந்த மோதிரத்தை என்ன பண்றாரு, அசால்ட்டா அவன் கையில கொடுக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அஜாக்கிரதையாய் அந்த ராஜா என்ன பண்றான், செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி முத்திர மோதிரம் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்றான், எல்லா நாடுகளுக்கும் அந்த, அதாவது யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி என்ன பண்றான், முத்திரையை வச்சு அனுப்பி அதை எல்லா நாடுகளுக்கும் அவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்படி அனுப்பும்போது, இந்த எல்லா நாடுகளுக்கும் அனுப்பும்போது இந்த, அதாவது இந்த மாதத்துல இப்படி என்ன பண்ணணும், யூதர்களை எல்லாம் அழிக்கணும், ஆதார் மாதம் 12ஆம் மாதம் அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் அதுல போட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அதாவது சூசான் நகரமே என்ன பண்ணியிருக்கு, கலங்கி இருக்கு. இந்த உத்தரவு எங்க பிறந்தது, சூசான் அரண்மனைக்குள்ள இருந்து பிறந்தது. எல்லாம் சூசான் நகரமே கலங்கி இருக்குது, யூதர்கள் கலங்கி இருக்கிறாங்க, ஐயோ நம்மளை அழிச்சிருவாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ராஜாவும் ஆமானும் என்ன பண்ணாங்களாம், குடிக்க உட்கார்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாட்டின் நிலைமையே, அதாவது சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ராஜா அவன் தன் ஸ்தானத்தை விட்டு அவன் என்ன பண்றான், இறங்கி இந்த ஆமானோட கூட உட்கார்ந்து என்ன பண்றான், குடிக்கிறதுக்கு உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்காய் அதாவது நம்ம அதிகமாய் நாம் செபிக்க வேண்டும். இப்போ இந்த அதாவது இந்த அகஸ்வேரு ராஜா செய்த தவறான காரியம், இதனால பின் விளைவுகள் என்ன ஆனதுன்னு சொல்லி நாம் அடுத்து வருகிற அதிகாரங்கள்ல நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தலைவன் தன் பொறுப்புல இருந்து அவன் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. தன் பொறுப்பை அவன் என்ன பண்ணணும், சரிவர கண்காணிக்க வேண்டும். சரிவர அதை என்ன பண்ணணும், தீர ஆலோசிக்க வேண்டும். அப்போ ஆலோசனை இல்லாம ஒரு தலைவன் ஆட்சியை செய்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும், பிரியமில்லாத காரியமா இருக்கும். பாருங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு யூத குலத்தையே அழிக்கணும்னு அவன் செய்த அந்த சதி காரியத்தை ராஜா உணராம இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் முத்திர மோதிரத்தை கொடுக்கும் போதே தன்னுடைய, அதாவது மனைவியுடைய கழுத்துல கத்திய வைக்கிறான்றத இந்த ராஜா அறிந்து கொள்ளல. ஏன், வஸ்தி, அதாவது எஸ்தர் யாரு, அவளும் ஒரு யூத பெண். அப்போ யூதர்களை அழிக்கணும்னு நினைச்சா எஸ்தரும் அழிஞ்சு போவான்றது முதலாவது அவன் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பிசாசு இப்படிதான் சதி திட்டங்களை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனால் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சத்துரு விரிக்கிற வலைக்குள்ள நாம் சிக்கி கொள்ளாத படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஜபமும் வேத வசனமும் இருக்கும் என்று சொன்னால் சத்துரு விரிக்கிற எந்த வலையிலும் நாம் சிக்கி கொள்ளாதபடி தேவன் நம்முடைய நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் அதாவது அடைக்கலமாய் கோட்டையாய் அவர் நமக்கு இருக்கிறார். அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வேலை ஸ்தலத்தினாலும் படிக்கிற இடத்தினாலும் இல்லாவிட்டால் காலேஜில் படிக்கிறவங்களா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, இதை மாதிரி ஆமான்கள் இருப்பார்கள். உங்களை எப்போ கவுத்தலாம், எப்போ உங்களை தள்ளி அவங்க மேலே வரலான்னு பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் இந்த ஜனங்கள் மத்தியில நீங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாய் கடந்து போக வேண்டும், ஞானத்தோடு செயல்பட வேண்டும். அப்ப ஞானத்தோடு செயல்படணும்னா
நம்ம ஜெபித்தாதான் ஞானத்தோடு செயல்பட முடியும். ஆண்டவர் தான் ஞானம். அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அவரை தேடாம நீ உலகத்துக்கு பின்னாலே போய்கிட்டு இருந்தா, இப்படிப்பட்ட ஆமான்கள் அதாவது விரிக்கிற வலையில நம்ம என்ன பண்ணிடுவோம், சிக்கிக்கொள்வோம். அதனால இந்த ஆமான்கள்ட்ட இருந்து நாம் தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நோக்கி பாருங்க. அவரை பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஆமானுடைய சதி திட்டங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாடுகளுக்கும் செய்தி போகிறது. ஆனாலும் ஏசப்பா ஆண்டவரே, நீங்க அற்புதத்தை செய்கிற தேவன். இன்றைக்கும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆமான்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மந்திரங்கள் பண்ணி, சூனியங்களை பண்ணி, குடும்பத்தை ஆண்டவரே சின்ன பின்னமாய் ஆண்டவரே அப்பா தேவனே கலைத்து போட வேண்டும் என்று சொல்லி செய்கிற எல்லா சதி ஆலோசனைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய குடும்பத்தை வேலி அடைங்க டேடி. ஐ கம் தீ லேக்கா சத்ருபியாத நாய் காரபா. வேலை ஸ்தலத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஆமான்களை ஆண்டவரை நீர் சிறை பிடிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற. படிக்கிற இடத்துல ஆமான போல ஆண்டவரை எழும்புகிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்துமல ஆண்டவரை அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரை. அப்பா காலேஜில் படிக்கிற வேலை ஸ்தலத்துல ஆண்டவரை எந்தெந்த இடங்கள்ல பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமான்களை தொடுவீராக டேடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும். யார் யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்பா எந்தெந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஆமான்களை ஆண்டவரை சந்திக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க விடுதலையை கொடுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாள்ல கூட கத்தாவே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை கொடுங்கப்பா. அதே போல தகப்பனே அப்பா, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். பணத்தினாலேயோ ஆண்டவரே மற்ற காரியத்தினாலேயோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. உங்க கிருபை இல்லாட்டா பெற்றுக்கொள்ள முடியாதேப்பா. ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் ஒரு குழந்தை செல்வம் வேணும்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு குழந்தை உண்டாக கூடாதுன்னு செய்கிற துஷ்ட ஆமான்களை ஆண்டவரை சிறைப்பிடிக்கிறேன். ஆண்டவரை சத்ருபியோதனாய் அவங்க செய்கிற மாந்திரிக வல்லமைகளை அக்னியால எரித்து போடுங்க ஆண்டவரை. அப்பா, அந்த கட்டுகள் முறிந்து பிள்ளைகள் ஆண்டவரை கர்ப்பம் தரிக்கட்டும் ஆண்டவரை. அப்பா, அதே போல தகப்பனே, வேலை இல்லாம கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, நல்ல ஜாப கொடுங்கப்பா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழக்கப்படும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் என்று சொன்னீங்களே அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அதுக்கேற்ற சம்பளத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்க டேடி. அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. பிஸ்னஸ் பண்ற பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரே, அந்த பிஸ்னஸ்ல நல்ல லாபத்தை கட்டளையிடுங்க டேடி. ஆண்டவரே, சின்ன ஆண்டவரே கடையா இருந்தாலும் பெரிய ஆண்டவரே அப்பா தேவனே ஆண்டவரே அப்பா ஸ்டோர் ரூம் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எல்லா கத்தாவே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, பெரிய பெரிய ஷோரூமா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, பெரிய கடைகளா இருந்தாலும் ஆண்டவரே, சின்ன கடையா இருந்தாலும் ரோட்டு ஓரமா இருக்கிற கடையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அப்பா, யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க அற்புதத்தை செய்யுங்க. அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல அப்பா டிப்ரெஷன்ல எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்களேப்பா. ஆண்டவரே, அந்த டிப்ரெஷனுக்காக எவ்வளோ மாத்திரையெல்லாம் போடுறாங்களேப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த கட்டுகள் முறியட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.